Hello everyone, I'm Deeksha. இன்னைக்கு பிகாம் ஜெனரல் பிஸ்னஸ் மேக்ஸ் எல்பிபியில் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் பார்ட் 5 பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் z is equal to 3x1 plus 5x2 plus 4x3 subject to the constraints 3 equations இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுனால தான் ஸ்லாக் வேரியபிள் S1 S2 S3 வரைக்கும் எழுதுகிறோம். மேக்ஸிமம் z ஈக்குவேஷனுக்கு எப்போதுமே 0s1 0s2 0s3 தான் வரும். சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு எழுதுகிறப்போ 1s1, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு எழுதுகிறப்போ 1s2, தேர்ட் ஈக்குவேஷனுக்கு எழுதுகிறப்போ 1s3, மற்ற எல்லா டேர்ம்ஸ்க்குமே மற்ற எல்லா ஸ்லாக் வேரியபிள்ஸ்க்குமே ஜீரோன்னு தான் எழுதுவோம். அண்ட் கிரேட்டர் தேன் லெஸ்ஸர் தேன் அந்த மாதிரி என்ன சிம்பிள் தந்தாலும் ஆன்சர் எழுதுகிறப்போ அது ஈக்குவல் டுன்னு சேஞ்ச் பண்ணி தான் எழுதுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டேப்லா காலமில் சிபி ஒய்பி எக்ஸ்பி x1 x2 x3 s1 s2 s3 YBலையும் S1 S2 S3 CB ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் எப்போதுமே ஜீரோவாக தான் இருக்கும். CJ அப்படின்றது மேக்ஸிமம் ஜெட்டோட வேல்யூஸ். ஸோ இட் இஸ் 3 5 4 0 0 0. XB is the constants. So it is 8 10 15. அண்ட் இந்த டேப்லா காலமில் இங்கே இருக்க எல்லா வேல்யூஸையுமே ஃபுல்லாக அப்படியே டேரெக்டாக ஃபில் பண்ணிடணும். ஸோ இட் இஸ் 3 2 0, ஸோ 3 2 0 1 0 0 0 1 0 0 0 1 0 2 5 இருக்குது. ஸோ 0 2 5 3 2 4. ஸோ அதையும் இங்கே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ZJ. சிபி ஜீரோவாக வரதுனால இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் ஜீரோ வரும். அதனால் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் மட்டும் ZJயோட வேல்யூஸையும் டேரெக்டாகவே ஃபுல்லாக ஜீரோன்னு எழுதிடலாம். இப்போ ZJ மைனஸ் CJ. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் 0 மைனஸ் 3 பண்ணால் -3, 0 மைனஸ் 5 பண்ணால் -5, 0 மைனஸ் 4 இஸ் -4. இதெல்லாமே சப்ராக்ட் பண்ணாலும் ஜீரோ வரும். ஸோ ஃப்ரம் திஸ் ZJ மைனஸ் CJயோட வேல்யூஸ் பாசிட்டிவாக வர வரைக்கும் இந்த திருப்பி சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் 3 நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது, -3 -4 -5. ஸோ இந்த 3 நெகட்டிவ் டேர்ம்ஸில் நெகட்டிவ் சைனை கன்சிடர் பண்ணாமல் எது கிரேட்டர் நம்பர்னு பார்க்கணும். ஸோ நார்மலாக 3 4 5ல் எது கிரேட்டர்னு பார்த்தா 5 தான் கிரேட்டர். ஸோ அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற காலமை சர்க்கிள் பண்ணிவிட்டு தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 8 divided by 3, 10 by 2 will be 5, 15 by 2 will be 15 by 2. And 8 by 3யும் டிவைட் பண்ணி பார்க்கணும், 15 by 2வையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தாலும் 8 by 3 அப்படின்றது தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அதனால் அந்த ரோ ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் எழுதுகிறப்போ S1 அப்படின்ற ஸ்லாக் வேரியபிள் இஸ் பீயிங் ரீப்ளேஸ்ட் பை x2. ஸோ இங்கே x2ன்னு வரும் அண்ட் சிபி பிளேஸில் இங்கே மேலே இருக்கிற 5 எழுதுகிறோம். அண்ட் இதுதான் நியூ ஓல்டு பிவட் ஈக்குவேஷன். அண்ட் ரோ அண்ட் காலம் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் இருக்குல்ல, அதுதான் பிவட் எலிமெண்ட். ஸோ இட் இஸ் 3. So new pivot equation is equal to old pivot equation divided by pivot element. So 8 by 3, 2 by 3, 3 by 3 will be 1, 0 by 3 will be 0, 1 by 3, 0, 0. New S2 equation is equal to old S2 equation minus corresponding column coefficient into new pivot equation. So old S2 equation da idu, corresponding column coefficient was 2 into new pivot equation. So it is 8 by 3, 2 by 3, 1, 0, 1 by 3, 0, 0. 2 into in the term. 2 into 8 is 16, 2 2s are 4, 2 1s are 2, 2 zeros are 0, 2 into 1 by 3 is 2 by 3, 2 zeros are 0, இங்கேயும் 0. இப்போ இதையும் சப்ராக்ட் பண்ணலாம். 10 minus 16 by 3 பண்ணால் 14 by 3 வரும். 0 minus 4 by 3 will be minus 4 by 3, 2 minus 2 will be 0, 5 minus 0 will be 5, 0 minus 2 by 3 பண்ணால் minus 2 by 3, 1 minus 0 will be 1, 0 minus 0 will be 0. So இதுதான் நியூ S2 equation. நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் எழுதுகிறப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் நியூ பிவட் ஈக்குவேஷன் வரும், செகண்ட் ரோவில் நியூ S2 ஈக்குவேஷன் வரும். அதே மாதிரி இப்போ நியூ S3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். ஸோ நியூ S3 ஈக்குவேஷன் அப்படின்றதுக்கும் சேம் ஃபார்முலா, old S3 equation minus corresponding column coefficient into new pivot equation. So the old S3 equation was 15 3 2 4 0 0 1 minus 2 into new pivot equation. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம். 2 8s are 16, so 16 by 3, 2 2s are 4, so 4 by 3, 2 1s are 2, 2 into 0 is 0, 2 into 1 by 3 is 2 by 3, 2 into 0 is 0, 2 into 0 0. இப்போ இது ஃபுல்லாக சால்வ் பண்ணதுக்கப்புறமா இதையும் சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ 15 minus 16 by 3 will be 29 by 3. 3
minus 4 by 3 will be 5 by 3. 2 minus 2 will be 0. 4 minus 0 will be 4. 0 minus 2 by 3 is minus 2 by 3. 0 minus 0, 0. 1 minus 0 will be 1. So, இதுதான் new S3 equation. ஸோ இப்போ செகண்ட் ஐட்ரேஷன் எழுதலாம். செகண்ட் ஐட்ரேஷனில் சிபி ஒய்பி எக்ஸ்பி எக்ஸ்1 எக்ஸ்2 எக்ஸ்3 எஸ்1 எஸ்2 எஸ்3 அண்ட் இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி S1 அப்படின்ற ஸ்லாக் வேரியபிள் இஸ் பீங் ரீப்ளேஸ்ட் பை X2. ஸோ அதனால தான் இங்கே X2 அண்ட் சிஜேல 5 இருந்துச்சு. ஸோ அதை இங்கே எழுதணும். 0S2 0S3 இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க எல்லாமே வந்து இட் இஸ் த நியூ பிவட் ஈக்குவேஷன்ஸ் ஆன்சர். செகண்ட் ரோவில் இருக்குது நியூ S2 ஈக்குவேஷன். தேர்ட் ரோவில் இருக்குது நியூ S3 ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் திஸ் ZJ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சிஜே வேல்யூ வந்து எல்லா ஐட்ரேஷன்ஸ்லையுமே சேமாக தான் இருக்கும். தட் இஸ் மேக்ஸிமம் ஜெட்டோட வேல்யூ தான். இப்போ ZJ கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா 5 into 8 by 3. So that is 40 by 3. 5 into 2 by 3, 10 by 3. 5 ones are 5. 5 into 0, 0. 5 into 1 by 3 is 5 by 3. 5 zeros are 0. 5 zeros are 0. So இதெல்லாமே எழுதிட்டு இதுதான் ZJ ஓட வேல்யூ. இப்போ ZJ minus CJ. So 10 by 3 minus 3 is 1 by 3. 5 minus 5 0. 0 minus 4 is minus 4. 5 by 3 minus 0 is 0. 5 by 3 0 minus 0 0. 0 minus 0 is 0. இப்போ ZJ மைனஸ் சிஜேல எல்லா ஆன்சருமே பாசிட்டிவாக வர வரைக்கும் இதை திருப்பி திருப்பி சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு நெகட்டிவ் டேர்ம் ஆன்சராக வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அந்த காலமை ஃபுல்லாக சர்க்கிள் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் டிவைடட் பை சர்க்கிள் பண்ண காலம் இஸ் த வேல்யூ ஆஃப் தீட்டா. ஸோ 8 by 3 டிவைடட் பை 0 பண்ணால் இன்ஃபினிட்டி வரும். அதனால் எதுவுமே எழுத வேணாம். 14 by 3 divided by 5 is 14 divided by 15. 29 divided by 3 divided by 4 will be 29 by 12. இப்போ இதை வந்து டிவைட் பண்ணால் 0.9 வரும். இதை டிவைட் பண்ணுறப்ப 2.4 வருது. ஸோ இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் 0.9. ஸோ இந்த ரோ சர்க்கிள் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் நியூ பிவட் ஈக்குவேஷன் வில் பி த செகண்ட் ரோ. ஃபர்ஸ்ட் ரோக்கும் புதுசாக கண்டுபிடிக்கணும். தேர்ட் ரோக்கும் புதுசாக ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். And the pivot element will be 5. Corresponding column coefficient for the first row will be 0. Corresponding column coefficient for the third row will be 4. So new pivot equation is equal to old pivot equation divided by pivot element. So 14 by 3 divided by 5 will be 14 by 15. Minus 4 by 3 divided by 5 is minus 4 by 15. 0 by 5 0. 5 by 5 1. Minus 2 by 3 divided by 5 minus 2 by 15. 1 by 5 0. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் தேர்ட் ஐட்ரேஷன் எழுதுகிறப்போ செகண்ட் ரோவில் தான் நியூ பிவட் ஈக்குவேஷன் எழுதணும். Next one is new x2 equation. So it is old x2 equation minus corresponding column coefficient into new pivot equation. So this is the old x2 equation minus column coefficient was 0. So 0 into any number பண்ணா 0 தான் வரும். அதனால திருப்பி இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் எழுதுவோம். Next one is new S3 equation. So new S3 equation is equal to old S3 equation minus corresponding column coefficient into new pivot equation. So corresponding column coefficient was 4 into new pivot equation. So 4 into 14 is 56. 4 4s are 16. 4 into 0 is 0. 4 into 1 is 4. 4 2s are 8. 4 1s are 4. 0. ஸோ இப்போ இதையும் சப்ராக்ட் பண்ணும். 29 by 3 minus 56 divided by 15 பண்ணால் 267 divided by 45. 5 by 3 plus minus into minus பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 5 by 3 plus 16 divided by 15 பண்ணால் 123 divided by 45. 0 minus 0 is 0. 4 minus 4 is 0. Minus 2 by 3 minus into minus plus. ஸோ அதனால் minus 2 by 3 plus 8 by 15 பண்ணால் minus 6 by 45. 0 minus 4 by 5 பண்ணால் minus 4 by 5. 1 minus 0 is 1. ஸோ இதுதான் வந்து நியூ S3 equation and next that is third iterationல இது வந்து third rowல எழுதணும். So this is the third iteration. CB, YB, XB, X1, X2, X3, S1, S2, S3. இதுதான் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறது செகண்ட் ரோவில் இருக்குது. ஸோ S2 இஸ் பீயிங் ரீப்ளேஸ்ட் பை X3. ஸோ ஆல்ரெடி இருக்கிற 5x2 அது அப்படியே இருக்கும். செகண்ட் ரோவில் 4x3. தேர்ட் ரோவில் எதுவுமே பண்ணல. ஸோ 0s3 அது ஃபஸ்ட் இருந்த மாதிரி அப்படியே இருக்கும்.
இப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறது தான் வந்து நியூ x2 ஈக்குவேஷன், செகண்ட் ரோல இருக்கிறது தான் நியூ பிவட் ஈக்குவேஷன், தேர்ட் ரோல இருக்கிறது தான் நியூ s3 ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் திஸ் zj வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ 8 இன்டூ 5 into 8 by 3 plus 4 into 14 divided by 15 பண்ணா 256 divided by 15 வரும். 5 into 2 by 3 plus 4 into minus 4 by 15 பண்ணா 34 divided by 15. 5 into 1 பண்ணா 5. 4 into 1 பண்ணா 4. 5 into 1 by 3 plus 4 into minus 2 by 15 பண்ணா 17 by 15. 4 into 1 by 5 பண்ணா 4 by 5. அண்ட் இதுக்கு வந்து 0 வரும். பிகாஸ் இங்கே 2 zeros இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால இதோட ஆன்சர் வந்து 0 தான் வரும். இப்போ zj minus cj கண்டுபிடிக்கிறப்போ 34 divided by 15 minus 3 பண்ணா minus 11 by 15 வருது. 5 minus 5 0, 4 minus 4 0, 17 by 15 minus 0 பண்ணா 17 by 15, 4 divided by 5 minus 0 பண்ணா 4 by 5, 0 minus 0 பண்ணா 0. இப்போ zj minus cjல நெகட்டிவ் எலிமெண்ட் ஆன்சராக வரதுனால திருப்பி இன்னொன்று டைம் சால்வ் பண்ணும். ஸோ திருப்பி சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நெகட்டிவ் எலிமெண்ட்ன்றதுனால இந்த காலம் சர்க்கிள் பண்ணிவிட்டு கான்ஸ்டன்ட் டிவைடட் பை திஸ். ஸோ 8 by 3 divided by 2 by 3 பண்ணால் 4. 14 by 15 divided by minus 4 by 15 பண்ணால் minus 3.5. 89 by 15 minus 9 by 15 பண்ணால் 10 வரும். ஸோ 4 minus 3.5 10. இது எல்லாத்துலேயுமே இருக்கிற மினிமம் நம்பர் பார்க்கணும். அண்ட் தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ எப்போதுமே இன்ஃபினிட்டி அண்ட் ஒரு நெகட்டிவ் டேர்ம் ஆன்சராக வந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ அதை கன்சிடர் பண்ணாமல் பார்த்தா 410ல் 4 தான் ஸ்மாலர் நம்பர். ஸோ அந்த ரோவையும் சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோ அண்ட் காலம் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ், அந்த இன்டர்செக்ட் ஆகிற நம்பர் தான் வந்து பிவட் எலிமெண்ட். ஸோ த பிவட் எலிமெண்ட் இஸ் 2 by 3. அண்ட் இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் நியூ பிவட் ஈக்குவேஷனாக வரும். அண்ட் நியூ x3 ஈக்குவேஷன், நியூ s3 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஃபோர்த் ஐட்ரேஷன் எழுதுகிறப்போ x2ன்னு எழுதக்கூடாது. x2 இஸ் பீயிங் ரீப்ளேஸ்ட் பை x1 அண்ட் 5 எழுதாமல் இந்த 3 தான் இங்கே எழுதணும். பிகாஸ் இதை தான் வந்து இதால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நியூ பிவட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். New pivot equation is equal to old pivot equation divided by pivot element. So 8 by 3, 2 by 3, 1 0, 1 by 3, 0 0. இது 2 by 3 ஆல் divide பண்ணா 4 1, 3 by 2 0, 1 by 2 0 0 வரும். New x3 equation is equal to old x3 equation minus corresponding column coefficient into new pivot equation. So இதை solve பண்ணுறப்போ இந்த ஆன்சர் வரும். Next, new s3 equation is equal to old s3 equation minus corresponding column coefficient into new pivot equation. So இதை solve பண்ணா new pivot equation, new s3 equation கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃபோர்த் ஐட்ரேஷன் எழுதலாம். ஸோ இந்த ஃபோர்த் ஐட்ரேஷன் cb yb xb x1 x2 x3 s1 s2 s3. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு தேர்ட் ஐட்ரேஷனில் வந்து இங்கே x2 இங்கே 5 இருந்துச்சு. ஸோ தட் x2 and 5 is being replaced by x1. ஸோ அதனால் இங்கே 3 எழுதுகிறோம். 4x3 அப்படியே இருக்கும், 0s3யும் அப்படியே இருக்கும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரோவை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ த நியூ பிவட் ஈக்குவேஷன் தான் இங்கே எழுதணும். ஸோ இட் இஸ் 4 1 3 by 2 0 1 by 2 0 0. நியூ x3 ஈக்குவேஷன் அண்ட் நியூ s3 ஈக்குவேஷன். சிஜேயோட வேல்யூஸ் ஃபுல் சம் எவ்வளோ ஐட்ரேஷன்ஸ் பண்ணாலும் அதை சேஞ்ச் பண்ணவே வேணாம். அது வந்து மேக்ஸிமம் ஜெட்டோட வேல்யூ தான் சிஜே அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் zj கால்குலேட் பண்ணலாம். 3 4s are 12 plus 4 2s are 8. ஸோ 12 plus 8 பண்ணால் 20 வரும். 3 1s are 3. 3 into 3 by 2 plus 4 into 2 by 5 பண்ணால் 61 by 10 வரும். 3 into 0, so that is 0. 4 1s are 4. 3 into 1 by 2 பண்ணால் 3 by 2 வரும். 4 into 1 by 5 பண்ணால் 1 by 5. 0 0, இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால இதோட ஆன்சரும் 0வாக தான் வரும். இப்போது zj minus cj calculate பண்ணால் 3 minus 3 0, 61 by 10 minus 5 பண்ணால் 11 by 10 வரும். 4 minus 4 0, 3 by 2 minus 0 பண்ணால் 3 by 2, 1 by 5 minus 0 1 by 5, 0 minus 0 is 0. ஸோ இப்போ
4th ஐட்ரேஷனில் தான் ZJ மைனஸ் சிஜேயோட வேல்யூஸ் எல்லாமே பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அண்ட் இங்கே 20 இருக்குல்ல, எக்ஸ்பிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர வேல்யூ தான் மேக்ஸிமம் ஜெட். ஸோ ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும்னா, since Zj minus Cj is greater than or equal to 0, the current basic feasible solution is optimal and maximum Z is equal to 20. ஸோ இப்போ எது ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னா x1 and x3 மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ x1 is equal to 4, x3 is equal to 2. x1 is equal to 4, x3 is equal to 2. x2க்கு எதுவுமே பண்ணாததுனால அதுக்கு எதுவுமே எழுத வேணாம். ஸோ x2 is equal to 0. ஸோ ஆன்சர் க்ராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு இங்கே கிடச்ச ஆன்சரை மேக்ஸிமம் Z ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 20 வரும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். 3x1 ப்ளஸ் 5x2 ப்ளஸ் 4x3 அப்படின்றது தான் மேக்ஸிமம் Zோட ஈக்குவேஷன். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 இன்ட்டு x1ஓட வேல்யூ 4 ப்ளஸ் 5 இன்ட்டு 0 ப்ளஸ் 4 இன்ட்டு 2. So 3 4s are 12 plus 4 2s are 8. 12 plus 8 is equal to 20. இதுதான் maximum Z. So இதுதான் final answer for this sum. Hope you've understood. Thank you.